இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கிடங்கில் நான் ஒரு சுமை தூக்கும் பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து இந்த பணியில் வந்து ஒரு கவர்மெண்ட்டு உடைய சலுகையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏன்னா நம்ம தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, விலைவாசி அதிகமாகி போச்சு. அதனால அதுக்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மத்திய அரசும் மாநில அரசும் அன்றாட வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாரும் அந்த நடுத்தர வர்க்கத்திலே அந்த இதுலேயே இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் கிடங்கில் நான் ஒரு சுமை தூக்கும் பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து இந்த பணியில் வந்து கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். எனக்கு இன்னும் ஒரு நிரந்தர பணி இன்னும் அமைத்து தரப்படவில்லை. இதற்கு நாங்களும் பல நடவடிக்கை எடுத்தோம். அதற்குண்டான இன்னும் ஒரு பலனும் கிடைக்கப்படவில்லை. அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விலைவாசி பொருள் பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் பெட்ரோல் போட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா பெட்ரோல் போட்டு வரேன்னா இங்கே சரியான கூலி இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஒப்பந்தத்தை மேலும் கைவிடப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை கைவிடப்பட்டால் தான் எங்களுக்கு இந்த சம்பள உயர்வு நிரந்தர பணி எங்களுக்கு அமைக்கப்படும். அப்படிங்கும் பொழுது இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு முன்னிறுத்தி எங்களுக்கு இதை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். கவர்மெண்ட்டு உடைய சலுகையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதாவது இருந்தால் செய்யுங்க. நாங்கள் ரொம்ப நலிவடைஞ்சு போய் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எல்லா சலுகையும் செய்யணுங்கிறது. வெளிச்சாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் 5 வருஷமாக. அனைத்து நம்ம வேலை தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் இந்த நல வாரியம் இதெல்லாம் இருக்குது. சில பேர்த்துக்கு அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தெரிவிக்கும் வகையில் ஏன்னா நம்ம தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, விலைவாசி அதிகமாகி போச்சு. அதனால அதுக்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மத்திய அரசும் மாநில அரசும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுன்னா எல்லா ஓட்டுநர்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப சிரமத்தில் உள்ளாகி இருக்கும். ரொம்ப விலை அதிகமாகி உள்ளது. அதுக்காக நீங்கள் தான் பார்த்து ஏதாவது நல்லது பண்ணணும். அந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்து இந்த தினத்தில் இந்த மாதிரி டெய்லர் வேலை செய்கிறவங்க, தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க, அன்றாட வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாரும் அந்த நடுத்தர வர்க்கத்திலே அந்த இதுலேயே இருக்கிறாங்க. இவங்களுக்கான வாழ்வாதாரம், இவங்களுக்கான பொருளாதாரத்தில் எந்த இதில் ஒரு முன்னேற்றம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த தினசரி அன்றாட வாழ்க்கை, அன்றாட கூலி வேலைக்கு போகிற உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மத்திய அரசுகளோ மாநில அரசுகளோ அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுற மாதிரி, அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படுற மாதிரி சில சலுகைகளோ ஏதாவது ஒரு முக்கியமாக அறிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு